நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் கூட, இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியும் கூட காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த டிசம்பர் மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். புதிய வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை புதிய வருடத்திலே புதியவைகள் காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த சாயங்கால வேளையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம், மது பாதத்தில் அமரக்கூடிய கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவரே ஆவியானவர் தாமே கத்தாவே இந்த இடத்தில் கடந்து வரணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எஸ்ஸப்பா. அந்த நாளில் ஆண்டவரே எஸ்ஸப்பா, நாங்கள் ஆண்டவரே படிக்கிற பாடல்கள் துதிக்கிற வேளையில் ஆண்டவரே மது கரம் ஆண்டவரே இறங்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடலை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே, செய்தியை ஆசீர்வதிங்கப்பா, மகனோடு பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அந்த ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே இசப்பா மனதார துதிக்க ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இசப்பா. அப்பா நீ நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாத வேலை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிரணமா செபிக்கிற இசப்பா. நீர் ஆண்டவரை நல்லவராக இருந்து நடத்த போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்க நம்ம இமையில உமைக்கே ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வேதத்திலே சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 162வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் மேல் மகிழுகிறேன் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வேதம் நமக்கு மகிழ்ச்சியாயிரும். ஆண்டுடைய வேதம் நம்மை மகிழ்ச்சியாக்கும். எல்லா வகைகளிலும் ஆண்டுடைய வேதம் நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிற போது ஆண்டுடைய வேதம் நம்மை திருப்தியாக்குகிறது. இந்த வேளையிலும் கூட நாம் இந்த 12வது மாதத்திலும் கூட அந்த 10ஆம் தேதியில், டிசம்பர் 10ஆம் தேதியிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வருடத்தில் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாக மாற்றுவார். எப்பொழுதும் கூட அந்த ஒரு பாடலை பாடுவோம். ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா பாடிய பாடல், மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினேன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம், கரம் தட்டி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் தந்தி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லேன். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலே எல்லாவற்றிலும் ஜெயமாகவே முடிப்பார். நாம் நன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதித்து பாடும் பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் அடுத்து ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருவார். எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே துதித்து அவரை புகழ் பாடுவோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலைக்காக மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் ராஜாவே மே துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே மே துதிக்கிறோம், வல்லவரே மே துதிக்கிறோம், போதுமானவரே மே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த வேலைக்காக மே துதிக்கிற இந்த சாயங்கால வெளிநாண்டவரே நீங்கள் கடந்து வரணுமா செபிக்கிறோம் ஐயா. முது மகிமை கடந்து வரணுமா செபிக்கிறோம், அது வல்லமை கடந்து வரணுமா செபிக்கிறோம் ஐயா. முது அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே, முது அபிஷேகத்தை நான் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நிரம்பி ஒடியும் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே மே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த 2024 வருடத்திலும் கூட கர்த்தாவே 11 மாசம் நடத்தி ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் தேவைகளாம் சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த டிவி ஒளிபரப்பு கிருபை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. தடையில்லாதபடி ஆண்டவரே நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்குள்ள தேவைகளாம் சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்குள்ள பல தேவைகளை சந்தித்தீங்க, பொருளாதார தேவைகளை சந்தித்தீங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஆசீர்வதித்து நடத்தினீங்கப்பா. தடைகளை மாற்றுகிற தடைகளை மாற்றினீங்க. தமிழரசுக்கு நல்ல பலனை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதாரமே துதிக்கிறோம். இதிலே செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்தினீர். இந்த வருஷம் பூரா ஆண்டவரே இதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலன் சுகந்தந்த ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவா உமது கிருபை இம்மட்டுமா எங்களை நடத்தினதே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை, உமது தயவு, உமது இரக்கம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்ணின் கண்மணி போல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை மூடி காத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை, உமது தயவு ஆண்டவரே. இயேசுவா நீ நல்லவராக நடத்துகிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறேன் இயேசுவா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. துதி துஷபரபக ரபலப ரிப ரிஷபலப. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நன்மையின் நாயகனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்களோடு வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நடத்தின பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சத்துருக்களிடம் எங்களை கொடுக்காததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, நம் ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற நம்மை, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் நம் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்து விட்டு ஆண்டுடைய வேத தியானத்தை நாம் செய்ய போகிறோம். ஒரே ஒரு ஜெப குறிப்பு, முக்கியமான ஜெப குறிப்பு. திருச்சபைகளில் நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக, திருச்சபைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு கிறிஸ்துமஸை கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை ஆண்டவர் எல்லா சபைகளிலே கட்டளையிடும்படியாக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேலைக்காக துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த 4 ஆண்டவரை திருச்சபையில உமது கருத்தில் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த இடத்துலாம் திருச்சபை இருக்கிறதப்பா, அந்த திருச்சபையில ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபையில் ஆண்டவரை ஆவியானவர் பிறப்பு நாளை கிறிஸ்துமஸ் நாட்களை ஆண்டவரை கொண்டாடக்கூடிய கிருபை நீர் தரணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா அந்த 4 ஆண்டவர் திருச்சபையில் ஒரு மனதின் ஆவியை தாங்க ஆண்டவரை. ஏசப்பா அந்த 4 ஆண்டு சபையில் இருக்கிற பாகுபாடெல்லாம் மாற்றுங்கப்பா, கசப்பை மாற்றுங்கப்பா. ஜனங்களுக்கு ஒரு மனதார ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ஒரு விட்டு கொடுங்க மனப்பான்மை ஆண்டவரே. அப்பா அந்த நாள் அப்படியா கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உமது பிறப்பு நாளை நாங்கள் சமாதான சந்தோஷத்தோடு கொண்டாட கர்த்தாவே தேசங்கப்பா. எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஒருமித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. இயேசப்பா உலகத்துக்கு சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளின் திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபை ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையின் ஒருவனது ஆவி ஊற்றுங்கப்பா. ஜனங்களுக்கு மனதார ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாக மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தாவே நீங்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உலகம் எங்கு நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கூட்டி அழைப்பீரான்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏழை எளிய ஜனங்கள்லாம் கண்ணோக்கி பார்ப்பீரான்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாண்டு நீர் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிறப்பு நாட்களை ஆண்டவரே ஜனங்கள் கொண்டாடக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தாவே கிருபை தருவீரான்னு ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே மனதார ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நீர் இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி நீங்க பதில் தரணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைகள் ஒரு ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஒருவருக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தாங்க ஆண்டவரே. கசப்பு வெறுப்பெல்லாம் மாற்றுங்கப்பா. எல்லா திருச்சபையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஜனங்களும் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஐயா. சிறுபிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த நாள் சமாதான சந்தோஷத்தை தந்த ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி. உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் எல்லா ஜனங்களுக்கு சமாதானத்தை தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவர். மகிழ்ச்சியை தரப்போறதுக்காக நன்றி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா திருச்சபைகளிலும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடவும் ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்கவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரே ஒரு வசனத்தை, நாங்கள் பெரிய பிரசங்கியார் கிடையாது, சாதாரணமான தொழிலாளர்கள் தான், வியாபாரிகள் தான். ஆண்டவர் எங்களை இந்த இடத்துல ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119வது அதிகாரம் 163வது வசனம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையே நேசிக்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா பாடியிருக்கிறார். பொய்யை பகைக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். அவருடைய வேதத்தை, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கும் போது மட்டும்தான் இந்த உலகத்தில் பொய் இல்லாமல் இருக்க முடியும்.
ஆண்டுடைய வேதத்தை நேசிக்காமல் எந்த விதத்திலும் நம்முடைய வாயிலிருந்து பொய் வந்துடும். ஆண்டுடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து அனுதினமும் அதை அதன்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவிலிருந்து பொய் வர்றது அதிகமாக வராது, கட்டாயமாக வராது. ஆண்டுடைய சமூகத்திலே ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தில் நம்ம பகைக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. சத்துருக்களை நேசிக்க சொன்னார் நம்முடைய தேவன். யாரையும் பகைக்காமல் உன்னை போல் பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் நம்முடைய தேவனை. இந்த உலகத்தில் நாம் பகைக்க வேண்டிய வெறுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அது என்னென்னா பொய் தான். பொய் நமக்கு வேண்டாம். அதுதான் வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு பிரியமாக இராது, அது அருவருப்பானது என்று சொல்லப்பட்டது. அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் போகும்போது பொய் தான். ஏன்னா பொய்க்கு பிசாசு அவன் தான் இந்த உலகத்தை முழுவதும் ஆண்டுக்கிட்டு இருக்கான். ஆகவே நம்ம அதிலிருந்து தப்பித்து ஆண்டுடைய சமூகத்தில் வருவது மிகவும் கஷ்டமான காரியம். ஆகவே ஆண்டுடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை அனுதினமும் நம்ம அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பொய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். இப்படி நாம் வேதத்தை நேசித்து நடக்கும் பொழுது பிசாசின் முக்கிய செயலான பொய் என்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நெருங்குவதில்லை. அதாவது வேதத்தை நேசிக்கும் பொழுது பொய் நம்ம பக்கமே வராது. பக்கமே வராது. இந்த வாழ்க்கையில் உண்மையாக வாழும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஆண்டுடைய சமூகத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், தேவ வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இதை நிறைவு செய்ய போகிறோம். ஜெபத்தொட்ட செய்கிறதுக்குள்ளவன் ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகலிடம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகலிடமே கடும் வெயிலினிலே குளிர் நிழலே கடும் வெயிலினிலே குளிர் நிழலே கர்த்தாவே நீரே என் தெய்வம் நீரே என் தெய்வம் உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்திடுவேன். அதிசயம் செய்தீர் ஆண்டவரே அதிசயம் செய்தீர் ஆண்டவரே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகலிடமே கடும் வெயிலினிலே குளிர் நிழலே தாயை போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர் தாயை போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர் தடுமாறும் போது தாங்கி அணைத்து தடுமாறும் போது தாங்கி அணைத்து தயவோடு நடத்துகிறீர். உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன் நான் உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன். ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகலிடமே கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஜெபம் செய்து நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட இந்த 10ஆம் தேதியிலே உம்மோடு ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேர்களோடு உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. வேதம் சொன்னது போல பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொன்னது போல ஆண்டவரே பொய்களை நாங்கள் ஆண்டவரே வெறுக்கவும் பொய்களிலிருந்து விலகி ஓடவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கூட ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் மாதங்களிலே கூட ஆண்டவரே ஜனங்களுக்கு நீர் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம்.
யார் யாரெல்லாம் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட எங்களுடைய வீட்டிலே சரியான பொருளாதாரம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகிமையாக அவருடைய தேவைகளை சந்திக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அதனால ஆசீர்வதித்தாரும் உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.